அப்படின்னா என்னன்னு கேள் தம்பி. ஏ தம்பி அங்க பேராரு பெரிய விட்டு புள்ள ஒரு புளிய மரம் அந்த புளிய மரத்துல வந்து பகவதி ஆட்சி சும்மா கஞ்சி கிஞ்சிரா ஊத்துவான் அப்புறம் கத்துக்கிறேன் அந்த பாசையை அதுதான் கேட்டு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் கூட பாட்டு வச்சிருந்தாங்க அதனாலதான் புரியுது. அப்படி இருந்தாலும் இந்த சபை நாடி வந்திருக்கக்கூடிய நான் யாரு தம்பி அந்த முருகன் கடப்பன் கதிர்வேலை சரவணன் ஏ தம்பி எங்க வா தம்பி. அப்படி அந்த குன்று தோறும் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த முருக பெணமாரை மணந்த தம்பி நான் யார் தெரியுமா? தம்பி எதுக்கு யூடியூப்ல போட போறாங்களா? கொஞ்ச நேரம் எடுத்து சொல்லிக்கிறாங்க. எடுத்துட்டு வரலாம் இல்ல இங்க வா பாஸ்கர் வரலாங்கிறாரு வாயா. நான் வரேன் இருங்க கொஞ்ச நேரம் ஆகும். தம்பி நீ நம்பல தம்பி நீ நம்பல பாரு தம்பி இந்த உருவம் எதிர்க்குன்னா அந்த மாயாபுரி ஆண்டு வரக்கூடிய அந்த கண்டாசுரனும் கார்கோடகாசுரனும் அந்த நாளிலே என்னுடைய கணவருடைய வேலுக்கு பயந்து உதயகிரி ஒருவரும் அஸ்தகிரியில் ஒருவரும் மறைந்து கொண்டார்கள். அப்படி இருந்தாலும் அவர்கள் இருவரும் பல நாள் கழித்து அவருடைய தோள்கள் திணர்வெடுத்து என்னுடைய மாமியாக யார் தெரியுமா? என்னுடைய மாமி பகவதி இடத்திலே வரத்தை பெற்றுக் கொண்டு ஒரு பெண் என்று பாராமல் என்னுடைய மாமியை சோதிச்சாங்க. அப்படி இருந்தாலும் என்னுடைய மாமி அதற்கு என்ன தெரிவிச்சு தெரியுமா? அடே பாவிகளே, நீங்கள் என்னிடத்திலே வரத்தை வாங்கி கொண்டு என்னையே சோதிக்கின்றீர்களே, நீயும் ஒரு பெண்ணால் தான் மடிவீர்கள் என்று அதனால அந்த இரு சூரர்களையும் சோதிக்கிறதுக்காகவே இந்த உருவத்தில் வந்திருக்கிறது. ஏ தம்பி இன்னும் நாங்க என்னென்ன வேலை செய்வேன் தெரியுமா? கூடமுறம் பின்னுவோம், உரம் கட்டுவோம். தம்பி என்னென்ன வேலை தம்பி இன்னும் நாங்க என்ன செய்வோம் தெரியுமா? அந்த கண்ணியை கழியா தம்பி தம்பி ஊர்ல இந்த கண்ணி கழியா பெண்ணுங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒரு சின்ன மருந்தால அவங்களுடைய கணவனை கூட சேர்த்து வச்சிருக்கோம். ரொம்ப நாளா கேட்டு வாங்கிக்கோ எவ்வளவு லவ் பண்றேன் எல்லாம் லவ் பண்றேன். என் தம்பி யார்கிட்ட லவ் பண்றேன்? எதிர்விட்டு போனேன். என் தம்பி நான் போறேன் ஆட்டாட்டு போனா பேக் வைக்கிறேன் பாக்குறேன் அதுக்கு என்ன அவன் மட்டும் மாமான்னு கூப்பிட்டா போதும். அந்த பொண்ணு உன்ன மாமான்னு கூப்பிட வைக்கணும். தம்பி அந்த பொண்ணு உனக்கு என்ன மாதிரி ஆகுது? எனக்கு அத்தை மாதிரியா? அதெல்லாம் அப்படியே தந்துருவேன். மாமூட்டு பொண்ணா? அதாவது சீட்டி போறதுக்கு வந்துருவேன். தம்பி வேற என்ன மரம்? என்ன மரம்னு கேக்குறேன். சித்த போட்டு போடணும்.
இந்த ஊர் வளத்துல யாருன்னா நீ பாத்துக்கிற அம்மா. நான் ஒருத்தன் பாத்துருக்கிறேன் சொத்து நிறைய அம்மா ஒரு சித்த மூட்டை பொண்ணு காதலிப்பாங்களா அம்மா சொத்து நிறைய ஏய், ஒரே ஒரு பர்சன்ட் அதனால அது யாருன்னா கட்டி விட்டானா உன் சித்த மூட்டை சூழ்நிலை நீ ஆசைப்பட்டு பங்குக்கு வந்துருவான் ஏய், அதனால நான் சித்து மூட்டை போனேன் மாமானு கூப்பிட்டாங்க ஏய். அந்த சொத்து பூரா என்ன உனக்கு வந்துடும் நீ அமைக்கலாம் ஆமா பாரு. அது மட்டும் எப்படின்னா செத்து வந்து ஏ தம்பி ஓ அதுக்கு என்ன பண்றேன்னா என்ன பண்ற? அதுக்கு தேவையான மருந்து என்கிட்ட இருக்கு தம்பி இதை என்னம்மா நான் பண்றேன் கேட்கிற பொருள் எல்லாம் நீ தவறாம கொடுக்கணும் தம்பி ஏமா ஏய், உயிரே போனா கூட ஏய். அந்த மருந்தத்தை கொடுத்து ஏ தம்பி நான் கேட்கிற பொருள் கொடுக்குறியா தம்பி குத்துறேன் கறியே இல்லாத ஏரி ஒண்ணு என்னம்மா கறியே இல்லாத ஏரி ஒண்ணு நான் பாத்துறேன் புரியுது நிறைய இல்லாத ஏறினா அம்மா எங்க அண்ணா என்ன ஓ அவர் வயிற்றுக்கு சோறு துண்டுறாரு ஆ. அதனால அவருக்கு சேர்த்து எங்களா பீ துண்டுமா வயிற்றுக்கு பீ துண்டியாட்டுது பீயா துண்டு வரத்துல அந்த கடல்ல என்னக்குதா ஏமா அந்த கடல் இருக்குதாப்பா ஏ தம்பி அந்த ஏரி வேணும் தம்பி அந்த ஏரியில இருக்கிற தண்ணி கொஞ்சம் வேணும் ஓ ஏட்டால அப்படி இருந்தாலும் ஏ தம்பி வாயே இல்லாத நாலு நெஞ்ச குட்டை கொஞ்சம் ஒண்ணு அதுவே தானப்பா ஏ தம்பி ரெடியாகுது அதுவும் கொண்டு வந்துடுறேன் அதுவே தானே அப்படி இருந்தாலும் நீ தட்டிச்சு பாரு காத்து தம்பி ஆமா அந்த காத்து ஒரு பனி ஒண்ணு தம்பி இப்பதான் எங்க அண்ணன் பண்ணி ஏய், அது சந்திரி இப்பதான் போனான் அப்படி இருந்தாலும் தம்பி இதான் முக்கியமான பொருள் சந்திரி ஒரு நேரம் என்ன பொருள்னா தம்பி நீ காதலிக்கிற பாரு ஆமா உன் சித்த மூணு பொண்ணு அந்த பொண்ணோட மூத்தம் ஒரு பனி ஒண்ணு இப்பதான் போனான் வாயாயோ சரி ரைட் அந்த பாரு அம்மா எப்படா என்ன பண்ண தம்பி உன் சித்த மூட்டு பொண்ணு இதுவே வேக்காடு காலம் உன் சித்த மூட்டு பொண்ணு என்ன தெரியுமா பண்ணுவா என்ன பண்ண நைட்டு 12 மணி ஆனா அதான் அதான் உன் சித்த மூட்டுக்கு எதிரில் ஒரு அவரை பந்தல் ஒண்ணு தம்பி அந்த அவர் பந்தல் நீ என்ன பண்ற தெரியுமா தம்பி ஒரு பெரிய ஒரு பெட்ஷீட் எடுத்து போத்திக்கிறேன் தெரியலப்பா அப்படி வச்சுக்கின்னா இது சொல்லி பாரு, சித்த மூட்டு பொண்ணு 12 மணிக்கு ஏஞ்சி வந்து அதான் சூப்பர் என் தம்பி பட்டுன்னு ஓத்துனார் கூட வச்சுக்கிட்டேன் உட்காந்துன்னா சில செல்ல வந்து பேயா அந்த சலா செட்டில் சத்தம் கேட்காது புச்சாந்துரு எப்படின்னா ஒரு திட்டமா நான் உக்காண்டேன் என் தம்பி அப்படி நீ குடிச்சிக்கணும்னா அது நேரம் எனக்கு எடுத்துன்னு வரணும் அது எடுத்துன்னு வரணும்னா என்கிட்ட இருக்கிற பல பொருள் மூலிகைலாம் கொடுப்பேன் தம்பி ஏய், அந்த மூலிகை எல்லாம் போட்டு அதெல்லாம் ஊற வைக்கிறது இந்த மசாலா செஞ்சு ஊற வைக்கணும். ஆமா அந்த தீர்த்தம் ஊற வைக்கணும் தம்பி. என் தம்பி அது அதிகமான வார்த்தையா நினைக்க கூடாது ஏமா அதுதான் முக்கியமான தீர்த்தம் தம்பி. ஓ அது ஆமா சரிப்பா அதை போட்டு ஊற வச்சுட்டு ஊற வச்சு அதை எடுத்து எடுத்து கடல்ல போட்டு நல்லா இடிச்சிட்டு வந்தேன் நக்கு புக்குன்னு அரிசி எடுத்துக்கினேன் என் தம்பி என்ன பண்ண தெரியுமா என் தம்பி காலைல அவளை நக்கு தம்பி காலைல அவளை நக்கு தம்பி காலைல அவள் நக்குன்றா அந்த பந்துக்கு இல்ல அந்த அளவு இந்த காலைல அவள் நக்கு அளவு தம்பி அளவு சொல்லிச்சு தம்பி அப்படி இருந்தாலும் அதுல உனக்கு காதல் வருதா என்னன்னு பார்த்தேன் வரல அதுல வரல ஏ தம்பி நக்கிட்டீங்க நீங்க ரொம்ப பாஸ்டா இருக்கிறீங்க தம்பி ஏ தம்பி அப்படி நீங்க அதை நக்கியும் உங்களுக்கு காதல் வரலன்னா நீ மதியானம் போல நக்கு தம்பி அது நாக்கிட்டேன் அதுவும் வரல அப்படி காதல் வரல என் தம்பி போய் ஒரு 7 மணி அளவுல அந்த ஒரு மிச்சம் மீதி இருக்கு பாரு தம்பி அதை எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு உடச்சி எடுத்து ஒரு கிண்ணத்துல வச்சுக்கணும் தம்பி கிண்ணத்துல எடுத்து வச்சுக்கின்னு தம்பி ஒரு கூரிய வாழை ஒண்ணு எடுத்துக்கணும் தம்பி ஆமா இந்த மாதிரி ஒரு கத்தி ஒண்ணு எடுத்துக்கின்னு தம்பி உன் கைத்தை அறுத்து அப்படி தனியா வச்சுக்கணும் கைத்து அட்டு தனி வச்சிடணுமா சரி வச்சிடறோம் அப்படி தனியா வச்சுட்டு அந்த கிணத்துல எடுத்து வச்சு பாரு மருந்து அந்த மருந்து தூக்கி தொண்டை உள்ள போட்டு இந்த வாழை நல்லா குத்திட்டு அப்படி நீ குத்திட்டுனா அதுக்கப்புறம் சின்ன மூட்டு பொண்ணு குய்யோ முயன் மாமா மாமா அடிச்சுன்னு வருவாத்தன் அவன் புரிய அடிச்சு வந்தா நான் உச்சோல இருந்தானே என் தம்பி அப்படி ஐந்துன வந்து உன் சித்த மூட்டு பொண்ணு காலை பிடிச்சிக்கின்னு மாமா மாமான்னு ஐவாத்தன் கைத்து கீ வச்சுட்டா அந்த உயிர் இருக்குமா இந்த கொட்டா சொல்றா அவருக்கு கேக்குறீங்க அந்த நாட்டு மாதிரி உங்களுக்கு
சொல்லு இந்த சொத்து வரல இந்த கேமராவெல்லாம் அவனுக்கு எல்லாம் தெரியல சொத்து வேணும் ஏ தம்பி இனிமேல் சொத்து வந்து நான் ஏ தம்பி அப்படி இருந்தாலும் ஏ தம்பி ஊத்தாயி போச்சு நான் வந்து வெகு நேரம் ஆகி போச்சு நான் இந்த தெருவை போயிட்டு கூடி சொல்லிட்டு வரேன் யாருன்னா வந்து என்ன கூப்பிட்டா கூப்பிட்டேன்